அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2025 புத்தாண்டு ராசி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னங்க எல்லாருமே சேனலில் வீடியோ போட்டு முடிச்சிட்டாங்க, கடைசி நேரத்தில் வந்து வீடியோ போடுறீங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் ஒரு சின்ன யூடியூப்பில் ஒரு இஷ்யூஸ் காரணமாக ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலில் புதுசாக ஓப்பன் பண்ணி முதல் வீடியோ வருடப்பலன் வீடியோ போகணுன்ற ஒரு ஆசைப்பட்டு போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆறுதல் கொடுங்க. இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு இந்த 2025 எந்தெந்த ராசிக்கெல்லாம் என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்கும் அப்போ நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். அதில் முதல் ராசியாக பார்க்குறப்போ மேச ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மேச ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்கும் அப்போ நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்க்குறப்ப இந்த 2025 ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆகட்டும், சனி பகவான் ஆகட்டும், ராகு கேதுக்கள் ஆகட்டும், இந்த மொத்த 4 கிரகங்களுமே இந்த வருடத்தில் பயிற்சியாக போகிறாங்க. அதனால் முக்கியமான ஒரு வருடமாக இந்த வருடத்தை நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள். ஏன்னா ஒரு கிரக பயிற்சியில் சிறப்பினாலும் இன்னொரு கிரக பயிற்சியில் பெரிய லெவல் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார். அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கலங்க. நம்ம சொல்கிற பதிவுனால எந்த கிரகத்தினாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், எந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அப்படின்ற தெளிவான முறையில் விரிவாக பார்ப்போம். இப்போ பார்க்குறப்ப மேச ராசிக்கு 11வது இடத்துல இருந்த சனி பகவான் சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் பயணம் செய்ய போகிறாரு. சனி பகவான் ஒரு நல்ல ஒரு கிரகம் தான். அவரோட பலன் எப்படி இருக்கும் பார்ப்போம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பார்க்குறப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதியில் பயிற்சியாக போகிறாரு. அதே மாதிரி ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுமே வந்துட்டு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மே மாதம் 18ஆம் தேதியில் ராகு பகவான் சொல்லப்போனால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு சிம்மத்திலையும், அதே மாதிரி சொல்லப்போனால் வந்துட்டு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கும் பயணம் செய்ய போகிறார். இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் 11ஆம் இடத்துல அமைவது மிகவுமே ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம், மிகவுமே ஒரு அதிர்ஷ்டம்ன்ற மாதிரி, ஒரு அதிகப்படியான உலகம் இல்லைன்னா ராகு பகவான் இல்லைன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து போய் உட்கார போகிறார் ராகு பகவான் வந்துட்டு. சனி பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டங்களாக இருந்தாலும் அதன் மூலியமாக ஒரு நல்ல நல்ல பலன்களை கண்டிப்பாக சனி பகவானால் கொடுப்பாரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறப்ப அதுவும் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ பார்க்குறப்ப குரு பகவான் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 3ஆம் குரு பகவானால் அதிகப்படியான வாக்குஸ்தானங்களை, வாக்கு சார்ந்த விஷயங்கள் யாருக்கிட்டையுமே போய் கொடுத்துடாதீங்க. ஏன்னா பெரிய லெவல் வாக்கு கொடுக்குறது, வாக்கு ஏதாச்சும் நம்பிக்கையாக வாக்கு கொடுக்குறது, நான் அந்த டைமில் வந்துடுறேன், இந்த விஷயங்களை பண்ணிடுறேன், என்னை நம்புங்க, என்னையை பார்த்து பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கடன் வாங்கி தரேன், உங்களை நான் காப்பாற்றி விட்றேன், என் பேரில் நீங்கள் கடன் வாங்க, என் பேரில் நீங்கள் லோன் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களாக போய் முன்னாடி நின்று வாக்கு கொடுத்து நீங்கள் கடன் கொடுக்கறது, உங்களை நான் யார்ட்டாச்சும் நீங்கள் லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் அவங்க பேரில் போய்ட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, அவங்களுக்காக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி கொடுக்கறது, இல்லை குழுக்க சார்ந்த விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்குறது, எந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாலும் கடைசியில் அதில் நீங்கள் தான் போய் மாற்றுற மாதிரி கண்டிப்பாகவே இருக்குன்னா, சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவானாலேயும் அந்த பிரச்சனை வரும், குரு பகவானாலேயும் அந்த பிரச்சனை வரும். முடிஞ்ச வரைக்கும் வாக்குஸ்தானங்களை கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, பார்ட்னர்ஷிப்பை வைக்காதீங்க, யாரையும் நம்பி ஒரு பொருளை கொடுத்துடாதீங்க, யாரையும் நம்பி உங்களோட அத்தியாவசிய தேவைகளை மீறி யாரையும் நம்பி ஒரு இடத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடாதீங்க. எந்த விஷயம் உங்களுடைய பர்சனலான விஷயம் உங்களுக்கு நீங்கள் மறைமுகமாக வச்சு பழகுங்க. இந்த வருடங்கள் மட்டும், இந்த வருடத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்சனல் விஷயத்தை கூட நீங்கள் வெளியே லீக் பண்ணிங்கன்னா உங்களோட விஷயத்தை வெளியே போய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடும். ஏன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தனித்துவமாக தெரியணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்கள், எந்த இடத்துலையும் அதிகாரமாக தெரியக்கூடிய அதிக உழைப்பாளி, அதிக சிந்தனையாளர், அதிக வந்துட்டு பேச்சாற்றலும் நிறைந்தவர் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுன்னா அது பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவல் ஏற்படுத்துன்றது உங்கள் மனநிலைக்கு அது மாற்றம் கொடுக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து அதில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மற்றபடி பார்க்குறப்ப வந்துட்டு இந்த 2025 மேச ராசி நண்பர்களுக்கு வாக்குஸ்தானங்கள் பாதிப்பு. 2வது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் பார்வை குருவோட பார்வை 5ஆம் பார்வையை பார்க்குறப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையை பார்க்குறதுனால இந்த வருடங்கள் திருமணம் ஆகாத நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மே மாதம்
இதற்கு மேலே உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குற 5ஆம் குருவோட பார்வை 5ஆம் பார்வை பார்க்குறதுனால மேலே 7ஆம் பார்வை பார்க்குறப்ப திருமணமாகாத நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக திருமண யோகங்கள் கைகூடி தரும், திருமண வாழ்வாதாரங்கள் கைகூடி தரும், திருமண அதிர்ஷ்டங்கள் தேடித்தரும், திருமண வாய்ப்புகள் தேடித்தரும். இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்க நேரிடும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. திருமணம் சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்வியல் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். மேச ராசி நம்பர்கள் 30 வயசு ஆயிடுச்சுங்க, 40 வயசு ஆயிடுச்சுங்க, பார்க்காத ஜோசியர் இல்லைங்க, பார்க்காத கோயில் இல்லைங்க, போகாத இடம் இல்லைங்க, எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டு வந்தால் எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டேன், நானும் கும்பிடாத தெய்வம் இல்லை, எல்லாமே மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் ஃபங்க்ஷன் போனாலும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, எப்போ திருமணமாகும் எப்போ திருமணமாகும் நம்ம கேட்டுகிட்டு இருக்க. அவங்களாம் எதுவுமே கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக இந்த 2025 மேச ராசி நண்பர்களுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குருவோட பார்வை 5ஆம் பார்வையாகவும் உங்கள் ராசிநாதனோட பார்வை 7ஆம் பார்வையை பார்க்குறப்ப குருமங்கள யோகமும் சிறப்பாக இருக்குது, குரு பலனும் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் கலஸ்தரக்காரனும் சிறப்பாக இருக்கிறாரு, மனோகாரனும் சிறப்பாக இருக்காரு. கண்டிப்பாக சுக்கிரனும் பலமாக செவ்வாயும் பலமாக இருந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகத்தில் கண்டிப்பாக இந்த டைமில் திருமணம் ஆகும். அதே மாதிரி குருவோட பார்வை 9ஆம் பார்வையை பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல படுறாரு. அதே இடத்துல ராகு பகவானும் பயணம் செய்கிறாரு. ஒரு மிகச்சிறப்பான ராஜயோக பதவினா திடீர் அதிர்ஷ்டங்களை தேடி தரக்கூடிய ஒரு யோகங்கள். எப்படி சொல்ல போனால் வந்துட்டு இது வரைக்குமே நான் வேலை இல்லாமல் இருக்கிறேங்க, இது வரைக்குமே வேலைக்கு போய்ட்டுருக்கேன், ராகு போனால் அந்த இடத்துல இருக்கிறனால வேலை இல்லாமல் இருக்கிறேங்க, வேலைக்கு போய்ட்டுருக்குறேங்க, வேலை ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு ராகு பகவான் அந்த இடத்துல உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடித்தரும். ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஒரு ஃபோன் கால்ஸ் மூலமா உங்களுக்கு திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, பழைய ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு மூலிமா திடீர்னு உங்களுக்காக சரிங்க வா மச்சான் ஏமா என் கம்பெனியில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு போய் பார்க்குறப்ப அந்த கம்பெனி பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி தரும், அதிசயங்கள் நடக்கும். ராகு பகவான் அப்படின்றது அதிசயக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்ற மாதிரி அதிர்ஷ்டம் தேடி தந்து அதிசயம் நடக்கும். அது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறப்போ மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடித்தரும். புதிய பிஸ்னஸ் ஆசைப்படுறேங்க, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். புதிய ஒரு வாழ்வாதாரத்தை தேடித்தரணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேங்க, கண்டிப்பாக ராகு போனாலும் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடித்தரும். புதிய முயற்சிகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர் மாற்றம் பெரிய லெவல் மாற்றம். மேச ராசிக்கு இந்த 2025 மாற்றம் நடந்தால் அது சிறப்பான ஒரு மாற்றமாக தான் இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. எந்த லெவலில் ஒரு மாற்றம் நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறினாலும் சரி, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறினாலும் சரி, ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு மாறினாலும் சரி, சொந்த ஊர் விட்டு வெளியூர் போய் வெளிநாடு போகிறேன்னு மாற்றம் அடைஞ்சாலும் சரி, கண்டிப்பாக மேச ராசி நண்பர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த லைஃப்பில் இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஆரம்ப புள்ளினால், அந்த ஒரு டிசிஷனால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சாதிப்பீங்கன்ற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக 11ஆம் இடத்துல ராகு பகவானும் சரி, உங்களோட குருவோட பார்வை 9ஆம் பார்வையும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் கண்டிப்பாகவே கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் சொல்லப்போனால் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அவர் இருப்பார். மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வீடு கட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு தேடி ஒரு வீடு ஆரம்பிச்சிருவீங்க. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வகையில் 12ஆம் இடத்துல சனி பகவானால் கடன் பட்டாச்சு விரையாதிபதி சனி பகவான் சொல்லப்போனால் 7.5 சனியில் மேச ராசிக்கு இது விரையாதிபதி 7.5 சனினால் விரையாதிபதி சனி பகவானால் விரயம் பண்ணுவீங்க. எப்படியாச்சும் ஒன்று கடன் பட்டாச்சும் ஒரு நிலத்தை வாங்கி போடுவீங்க, கடன் பட்டாச்சும் ஒரு வீடை வாங்கி போடுவீங்க, கடன் பட்டாச்சும் ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை உங்களுக்கு தேடித்தரும். எப்படியாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகங்கள், புதிய வீடு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு யோகங்கள் கண்டிப்பாகவே தேடித்தரும். அதனால் கண்டிப்பாக மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. புதிய வீடு, புதிய வண்டி, புதிய வாகனம், இது எல்லாத்துக்குமே எலிஜிபிளான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வருடங்கள் மேசராசி நம்பர்களுக்கு வீடு கட்டிடுவீங்க, வண்டிகள் வாங்கிடுவீங்க, புதிய தொழில் ஆரம்பிச்சிருவீங்க. தொழில் வகையில் சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். திருமணமாக நம்மளுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆயிரும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக சனி பகவானால் 12ஆம் சனி பகவானால் விரையாகங்கள் பண்ணியாச்சு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துருவீங்க. எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கேது பகவான் சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஞானகாரகனான கேது பகவான் சொல்லப்போனால் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறப்போ ஒரு சில கோயில்களுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். மேசராசி நம்மளுக்கு முருகன் கோயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சனி பகவானால் இருக்கக்கூடிய திருநள்ளாரையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 2 பகவானுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ரெண்டுமே சிறப்பாக இருக்குது. யோகமான ஒரு வாழ்வியல் இருக்குது, யோகமான ஒரு முன்னேற்றம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெருசாக எந்த ஒரு பாதிப்பும், எந்த ஒரு தடையும், எந்த ஒரு குறைபாடும்
கிடையாது. மேச ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த 2025. ஒரு திருப்பம் கண்டிப்பாக 100க்கு 99 90% கண்டிப்பாக ஒரு திருப்பம் உங்களுக்கு காத்திருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றம். நீங்கள் தான் இந்த மேச ராசி 2025 நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடந்தே தீரும். நன்றி, வணக்கம்.